எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு ஸ்மால் தாட்ஸ் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் என்னன்னு சொன்னால், மனைவிமார்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மனைவிமார்களே, உங்களுடைய கணவன்கிட்ட இருந்து நல்ல பேர், அதாவது நல்ல ஒரு மனைவி என்று சம்பாதிக்கணுமெண்டா இந்த விஷயத்த செய்யுங்க. என்னன்னு சொன்னால், கணவன் அதாவது தனியாக அவர் வேலைக்கு போகும்போது ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறதுன்றது கஷ்டம். ஸோ 2 பேரும் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகும்போது அது கொஞ்சம் கணவனுக்கும் ஈஸி. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் கணவனுக்கு நான் இருக்கிறேன், என்ன ஆனாலும் சரி உங்களோட நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை, அதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவருக்கு பின்னால இருந்து உதவி செய்கிற அந்த முன்னேற்றி வைக்கிற அந்த விஷயம் இருக்கு, அது எல்லா கணவன்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னண்டா, நீங்கள் வேலைக்கு போனாதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஸோ வீட்டில் இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்களோட விஷயம் வேறு. பட் இருந்தாலுமே அப்படி நீங்கள் பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் வேலைக்கு போய் சரியா நீங்கள் அப்படியான ஒரு விஷயம் செய்யும்போது கணவன்கிட்ட இருந்து ஸ்பெஷல் ஒரு மதிப்பு மரியாதையை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு இன்பாக்ஸில் நிறைய பேர் அதுவும் ஸ்ரீலங்காலேருந்து புதுசாக வந்த பிள்ளைகளெல்லாம், அக்கா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், ஸோ கிளீனிங் வேலையில் இருந்தால் தாங்க, ஸோ நானும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் சும்மா வீட்டில் இருக்காமல் சரியா ஒரு வேலை ஒன்று நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட கணவன்கிட்ட இருந்து கிடைக்கிற மதிப்பு மரியாதை வேறு லெவல். இது எத்தனை வைஃப்மார்கள் அனுபவப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. அப்படி அனுபவங்கள் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆனால் ஒரு சில மனைவிமார்களுக்கு தேவை அவசியமண்ட இது இல்லை. ஏன்னா சில கணவன்மார்களுக்கு இல்லை, நீ வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்த்து வீட்டை பராமரித்தாலே போதுமென்று சொல்கிற கணவன்மார்கள் இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த காலப்பதில் சரியான கஷ்டம். இந்த காலப்பதில் ஒரு 2 பேர் வேலைக்கு போனாலுமே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது உங்களுடைய திருமண பந்தத்தை இன்னும் நல்லா மேம்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களோட திருமண பந்தத்துக்குள்ள ஒரு 3வது நபரை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உள்ளுக்கெலாம் அனுமதிக்காதீங்க. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து தான் அதை முடிவெடுக்கணும், அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஸோ அதில் நீங்கள் ஒரு 3வது நபரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குடும்பமே பிழைஞ்சு போயிடும். ஸோ மிச்சம் கவனமாக இருங்க. ஸோ திருமண பந்தத்தை அதாவது திருமண பந்தம்ன்றது உங்களோட கையில் தான் இருக்குது. அதை சந்தோஷமாக கொண்டு போகிறதா இல்லை அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது. ஸோ ஐ ஹோப் இந்த சின்ன குறிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து கணவன் மனைவி அன்பு கூறுங்க, மன்னிங்க, விட்டு கொடுங்க. இப்படியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து காட்டினீங்கன்னா உங்களோட திருமண பந்தம் அந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் பொழுதை சந்தோஷமாக அனுபவிங்க. பாய்.